ஒசூர் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலத்தில் பழுது காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாலத்தின் இணைப்பு கருவி பழுதானதால் சுமார் 1 அடி அளவிற்கு பாலம் விலகியதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், பாலத்தில் ஏற்பட்டிருக்கும் பழுது குறித்த விவரங்கள் என்ன? போக்குவரத்தை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? பூங்குழலி, ஓசூரில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலம் இணைப்பில் பழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் அணிவகுத்து நிற்கக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இதனால் கடுமையாக 2 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனம், பேருந்து, சரக்கு வாகனம் என 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலையில் கடந்து செல்கிறது. இவ்வாறு செல்லக்கூடிய வாகனங்கள் நகர பகுதியில் செல்லும் போது போக்குவரத்து நெரிசலில் ஏற்படுவதை தவிர்க்க முக்கிய பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஓசூர் பேருந்து நிலையம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பாதை, இருவழி பாதை. இது பெங்களூரிலிருந்து சென்னை செல்லக்கூடியது மற்றும் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடியது. சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பாதை மேம்பாலத்தில் பழுது ஏற்பட்டு 1 அடி வரை மேம்பாலம் விலக்கல் ஏற்பட்டு விலகி இருக்கு. இதற்கு காரணம் பார்த்தா மேம்பாலம் தூண்களை அமைக்கப்பட்டிருக்கா. அந்த தூண் பகுதியில் அமைக்கக்கூடிய அந்த தளத்தை இணைக்கக்கூடிய பகுதி இணைக்கப்படுகிறது. அவ்வாறு இணைக்கக்கூடிய பகுதி அங்கு பேரிங் பொருத்தப்படுகிறது. இந்த பேரிங் பழுது காரணமாக தற்போது இந்த மேம்பாலத்திலிருந்து 1 அடி வரை இணைப்பு தகவல் சம்பவத்துக்கு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இப்போதும் அந்த மேம்பாலத்தில் தற்போது போக்குவரத்து நெரிசல் தடை செய்யப்பட்டு சர்வீஸ் சாலையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம இந்த மேம்பாலம் அடியில் இருந்து மாலூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருவதால் அந்த பாதையிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்ப 2 சாலைகள் வாகனங்களும் ஒரே சர்வீஸ் சாலையிலே செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத்.